அருண்ராஜ் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் அரசியலே வந்து எங்க கொள்கையோட ஒரு அடையாளமா இருக்கு. அவங்க என்ன சொல்றாங்களோ, அவங்களோட என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ, அது எல்லாமே கண்டிப்பா நிறைவேற்றப்படும். அதுதான் நாங்க வந்து எப்பவுமே நாங்க சொல்ற ஒரு விஷயம். கண்டிப்பா நாங்க சொல்றத நாங்க கண்டிப்பா செய்வோம். சில பேர் வந்து சொல்றத செய்றாங்களா அப்படின்றது வந்து கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஆனா நாங்க சொல்றத கண்டிப்பா செய்வோம். எங்கள நம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இவ்ளோ வருஷம் அவருக்கு சினிமால கிடைக்காத பணமா? இல்ல அவருக்கு இல்லாத செல்வாக்கா? பேர், புகழ் எது அவருக்கு இல்ல? இதுல சினிமால கிடைக்காததா வந்து அவருக்கு அரசியல்ல கிடைக்க போது. அப்போ அவரு அவ்ளோ காசு அதுல சம்பாரிச்சு, அவ்ளோ பேர், புகழ் அதுல வந்து சம்பாரிச்சிருக்காரு. அது எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் அரசியல்ல வரணும்னு அவருக்கு வந்து விதி கிடையாது. ஆனா அதையும் மீறி அவர் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா, மக்களுக்கு கண்டிப்பா நல்லது செய்யணுன்ற ஒரே எண்ணத்தோட தான் அவரு அவ்ளோ பெரிய விஷயங்கள விட்டுட்டு அவர் இதுக்கு வந்திருக்காரு. அப்போ நெறைய பேர் வந்து அவர பத்தி ஏதாவது ஒரு குறை சொல்லலாம். பல கட்சியில இருக்கவங்க வந்து அவர் மேல இருக்க காண்டுலயோ, இல்ல எதுலயோ ஒண்ணுத்துல வந்து அவர வந்து ஒரு சில விஷயங்கள அவர் மேல திணிக்கலாம். ஆனா நீங்க எதையுமே நம்பாதீங்க. அவர் அவ்ளோ பெரிய இடத்தையும் விட்டுட்டு அவர் வந்து இதுக்கு வராருன்னா, அவர் இது வந்து 1 நாள், 2 நாள் இல்ல. எவ்ளோ நாள் அத பத்தி யோசிச்சு இது வேணுமா? இது பண்ணணுமா? அப்படின்றத வந்து அவர் யோசிச்சிருப்பாரு. அதுவும் புகழோட உச்சியில இருக்காரு அப்டின்னே சொல்லலாம். கண்டிப்பா ஏன்னா மோஸ்ட் ஹைலி பெய்ட் ஆக்டர் இன் தமிழ்னா கண்டிப்பா நம்ம வந்து அவர சொல்லலாம். ஆனா, அத விட்டுட்டு அவர் வந்து இதுல வந்து வராரு அப்டின்னா, அப்போ அவரு எந்த அளவுக்கு வந்து அவரோட டிசிஷன்ல வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருப்பாரு. இது பண்ணணுன்ற ஒரு குறிக்கோளோட இருப்பாருன்றது வந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பா வந்து நெறைய பேருக்கு அ நம்மள நெறைய பேர் வந்து காலகாலமா வந்து ஒரு ஒரு சில கட்சிகளுக்கே வந்து ஓட்டு போட்டுட்டு இருந்திருப்போம். நம்மளோட ஆதரவு அவங்களுக்கு குடுத்திருப்போம். இப்போ வந்து அவர் சூஸ் பண்ற படம் வந்து ஓகே. அது அவருக்கு வந்த கதை. அது வந்து அவர் பண்ணணும், பண்ணக்கூடாதுன்றது வந்து அவரோட விருப்பம். அது மாரி பண்ணிட்டு இவர் வந்து ரொம்ப நாளாவே அது மாரிலாம் பண்ணிட்டு இப்ப இதுல வந்திருக்காரு அப்படின்னு கேட்டா, ஆமா இருக்குதான். ஏன் பண்ணக்கூடாது? ஒருத்தவங்களுக்கு ஆக்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா, ஒருத்தவங்களுக்கு அரசியல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடாதா என்ன? இருக்கலாம்ல. அது அவங்களோட இஷ்டம். அப்போ ஒருத்தவங்க வந்து வேற ஏதோ ஒண்ணு படிச்சிருக்காங்க. அப்ப அத விட்டுட்டு வேற ஒருத்தவங்க வந்து வேற ஒரு கட்சிக்கு வர்றது இல்லையா? அது மாதிரி தான் இதுவும் அப்டின்ற மாதிரி, அந்த கட்சியில இருந்தவங்க நெறைய பேர் வந்து அந்த புரொடெஸ்ட்ல பேசுறது வந்து நம்மளால அந்த வீடியோஸ் நெறையத்துல வந்து பார்க்க முடியுது. அண்ட் நெறைய விஷயங்கள் வந்து தவறாவும் நடக்குது. அது அரசியலுக்காக அவங்க வந்து இந்த மாரியான விஷயங்கள் பண்றாங்க. இவங்க வரக்கூடாதுன்றதுக்காக இந்த மாரியான விஷயங்கள வந்து அவங்க மேல ஜோடிச்சு திணிக்கிறாங்க. அப்படின்றதும் வந்து அவரோட கருத்தா இருக்கு. இதெல்லாம் எங்க மேல திணிச்சா வந்து நாங்க வந்து பயந்து வந்து வேற எதனா ஒரு முடிவு எடுப்போம். மக்கள் வந்து பயந்து போய், ஓகே இவங்க வர்றதுனால இந்த மாரி விஷயங்கள்லாம் நடக்குது. அதனால இவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பயத்த வந்து மக்களுக்கு ஏற்படுத்தி குடுக்குறாங்க.